இப்போ பச்சன் தான் எனக்கு கேமரா பிடிச்சின்னு இருக்கான். எப்படி பிடிக்கிறான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சன் நேராக காமி அம்மாவா. வெங்காயம் தக்காளிலாம் அறியுது தெரியுதான்னு பாரு. தெரியுதா? சூப்பராக காமிக்கிறா. வெங்காயம் அறியுதுண்ணா அம்மா காமி, அழகா காமி அம்மா அறியுதா. நின்றுக்கிட்டே காமி, நீ நின்றுக்கிட்டே காமியா. நான் வேலை பார்க்குறேன், நீ நின்றுட்டு கேமரா மட்டும் பிடி ஒழுங்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. சொல்ல ஹலோ சொல்ல. ஹலோ ஹாய், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் இட்லி பூரி சாப்பிட்டோம். சரி, இன்னைக்கு வந்து ரொட்டீன் vlog பார்க்கலாமா? இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சனுக்கு வந்து ஒரு மம்மு ரெடி பண்ணேன். இது வந்து துவரம்பருப்பு. இது நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்டோர் பருப்புன்னு சொல்லுவீங்க, இங்கே வந்து ரேஷன் பருப்புன்னு சொல்லுவோம். இந்த ரேஷன் பருப்பு வந்து நம்ம கீரைக்கு சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சாம்பார் கீரை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் வந்து இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்து விற்றுடுறாங்க காசுக்கு. பட் நாம் என்ன பண்ணுவோம், இது ஸ்நாக்ஸ் டைமுக்கு யூஸ் பண்ணிப்போம். கிளி போட்ட சாம்பார், பருப்பு சாம்பார், காய் போட்ட சாம்பார், கீரைக்கெலாம் முருங்கைக்கீரைக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடப்பருப்பு, கொஞ்சம் ரேஷன் பருப்பு. இப்போ வந்து அதில் 2 விதம் இருக்குது. கொஞ்சம் நல்லா தட்டையாக பெருசாக இருக்கும். அந்த பருப்பை எடுத்து நம்ம வேக வச்சு பூண்டு காஞ்சி மிளகாலாம் போட்டு தாளித்து சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். நல்லாக்கா சொல்ல. நல்லாக்கா. என்ன ஒன்று பண்ணிட்டேன், ஒரு விசில் 2 விசில்லே நிறுத்திடணும். எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டதுனால கொஞ்சம் கூழு மாதிரி ஆயிடுச்சு. வச்சுன்னு வந்து இதை பார்த்த உடனே என்னதுன்னு கேட்டால் பொங்கலான்றான். என்னதுப்பா இது? இது பேர் என்ன? அம்மு. பருப்பு, துவரம்பருப்பு. நல்லா இருக்கு. சுத்து. யார் வாங்கி கொடுத்தா? எங்க போனீங்க? இந்த கடைக்கு? அங்கிள் கடைக்கா போய் என்னென்ன வாங்கினீங்க? என்னென்ன வாங்கி கொடுத்தாரு அப்பா? என்னென்ன வாங்கி கொடுத்தாரு? அப்புறம் என்ன வாங்கினாங்க? அப்புறம் என்னப்பா? இல்லக்கா, இந்த மொட்டை மண்டையில் வந்து தேங்காய் எண்ணெய் தடுறதுக்கு விடவே இல்லை. பிடிச்சி உட்கார வச்சு இழுத்து தடவுறான். அம்மா போய் சமைக்கிட்டா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. இது வந்து வரிக்கவலையாம்மா, இது வந்து வரிக்கவலை மீன் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. இதை இப்போ இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவாங்க அம்மா. ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் வச்சுருக்க சின்ன ஸ்பூனுன்ட்டு. குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் அரியிறேன். வெங்காயம் தக்காளி தான் அரிஞ்சிட்ருக்கேன். அரிஞ்சிட்டு மீன் குழம்பு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அம்மா வந்து மீன் வாஷ் பண்ணின்னு வந்துடுவாங்க. இப்படி அப்படியே பிடி. அப்படி பிடினா அப்படியே பிடி. அறியிட்டாம்மா. வச்சன் தான் கேமராமேன். இப்போ வச்சன் தான் எனக்கு கேமரா பிடிச்சின்னு இருக்கான். எப்படி பிடிக்கிறான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சன் நேராக காமி அம்மாவா. வெங்காயம் தக்காளிலாம் அறியுது தெரியுதான்னு பாரு. தெரியுதா? சூப்பராக காமிக்கிறா. வெங்காயம் அறியுதுண்ணா அம்மா காமி, அழகா காமி அம்மா அறியுதா. நின்றுக்கிட்டே காமி, நீ நின்றுக்கிட்டே காமியா.
நீ நின்றுட்டு கேமரா மட்டும் பிடி ஒழுங்கா. வெங்காயம் தக்காளி வந்து வச்சன் தான் எடுத்தான் நிறைய இருக்கு. இப்போ வந்து நான் வதக்கிட்டு இருக்கேன். ட்ரைபேட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரைபேட் வந்து நாங்கள் சேலம் போயிருந்தோம் இல்லையா, அங்கேயே விட்டுட்டு வந்தோம். வச்சன் சூப்பராக வீடியோ எடுத்தான். நீ வீடியோ எடுப்பதானே சூப்பரா? வச்சன் தான் இப்போதைக்கு ட்ரைபேட். இப்போ நாங்கள் கொரியர் போட சொல்லியிருக்கோம் அனுஜா. அவள் சேலத்தில் இருந்து அவள் எப்போ போடுவான்னு தெரியல, பார்ப்போம். இல்லை மொட்டா இவர் இப்போ வீடியோ எடுக்கணுமா, அதனால் ஃபோன் கேட்குறான். அதான் வீடியோ எடுக்கணும், ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ எடுப்பியா? வீடியோ எடுக்கல, கேமரா ஃபுல்லாக மறைச்சிக்கிறான். அப்புறம் எப்படி எடுக்க முடியும் சொல்லு? இது ஈஸியாக தானேமா இருக்கும் ஆயிரத்துக்கு. ஆமாம், இதில் பெறாலெலாம் இருக்காது. பெறால் இருக்காது, வெறும் தலை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஆமாம், கொஞ்சம் மீன் தான், 13 மீன். சரி, அதான் டக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டாங்க. இது நம்ம கட்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே முழுசாக நாங்கள் முழுசாக போட்டு கட்டித்தான். இது வறுத்து அந்த கடவும் கட் பண்ணிக்கலாம். வறுக்கலாம் நம்ம. இப்போ குழம்பு தானே வைக்கிறோம் நம்ம. பாருங்க, 50 ரூபாய்க்கு மீன் உங்கள் ஊரில் தருவாங்களான்னு சொல்லுங்க. 13 மீன் 50 ரூபாய்க்கு. பெரிய பெரிய மீன் அதுக்கு போதும், அதுவே நம்ம ஃபேமிலிக்கு. பெருசு பெருசாக இல்லை மீன். ஆமாம், 50 ரூபா அந்த மீன். சித்தி ஊர்லலாம் இது 100 ரூபா. ஆமாம், ஒரு மீன் எந்தெந்த சைஸ்க்கு பாரு. பெரிய 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 மீன். முள்ள அதிகமாக இருக்கும். முள்ளெல்லாம் ஒன்றும் அதிகம் இல்லை, அதில் அப்படிதான் முள்ளே. குழம்பு வந்து புளி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரவும் மீன் போடவும் கரெக்டாக இருக்கும். அம்மா அதுக்குள்ளே வாஷ் பண்ணிடுவாங்க. மொட்டை 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 இந்தா வீட்டு எடுக்கிறியா? அவங்க அப்பா வெளியில் போயிருக்காங்க, அதனால இவர் தான் இப்போ வீடியோ எடுப்பார். வச்சன் வந்து தூங்கிட்டான், ஆடிட்டு நல்லா தூங்குது. இது 1 மணி நேரம் தூங்குவான், அப்புறம் எழுப்பி சாப்பாடுவோம். ஆமாம், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்றோம். நிறையா இருக்கு, எங்களால் ஒரே நாளெல்லாம் சாப்பிட முடியாது. இதுக்கே நாங்கள் வந்து பங்கு பிரிச்சுட்டோம். கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு, கொஞ்சம் மோகன் வீட்டுக்கு, கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு. அதே எங்களால் சாப்பிட முடியல. ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு 3 நாளாக சாப்பிட்றோம். இது ஹைபிரிட்டா நாட்டு பழமான்னு தெரியல. ஹைபிரிட் பழமா? இது நாட்டு பழமா? ஆமா, யாரெல்லாம் இந்த நாவப்பழத்தை மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் காசு அதிக ரேட் கொடுத்து வாங்கி சாப்பிடணும். பிள்ளையார் சதுர்த்திக்கு 2 கேரட் பேக் நிறைய இன்னுமே பொறுக்கலாம். பட் நிறைய என்ன பண்றாங்க, பொறுக்கிக்கிறாங்க. வந்து ரோட்லலாம் போறாங்கல்ல வண்டியில, எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்குவா சொல்லி சொல்லி கேட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி பொறிக்கோங்கன்னு சொல்லிட்டோம் நாங்கள். அது என்ன பெரிய அபூர்வமா அது? அப்புறம் மரத்துலலாம் எல்லாராலையும் ஏற முடியாது. யார் ஏற தெரியுமோ அவங்க தான் அதை ஏறி பறிக்க முடியும். யாரெல்லாம் மரம் ஏறுறீங்களோ கொஞ்சம் பயபத்திரமா கேர்ஃபுல்லா ஏறி போயிடும். உங்களுக்கு இப்ப யார் சொன்னா? அப்படியா? நாவப்பழத்துல நாகப்பாம்பு இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பெரிங்க. நாவப்பழம் பெரிக்கிறவங்க. ஓ ஆமா ஆமா, எனக்கெல்லாம் தெரியாது. இது உப்பு போட்டு அம்மா நல்லா குளிக்க வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்காத, ஆறட்டும்னு வெயிட் பண்றேன். இது நான் பழத்துல பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு யோசனை கட்டல. போவான சண்டை போடுவான் தம்பியே. அவினாஷ் சூப்பரா இருக்கு, கொல கொல கொலன்னு அழிஞ்சு. அப்பா கொடுங்க. ஒரு பழம் தான் சாப்பிட்டா அதுக்குள்ள நாக்கெல்லாம் கலர் ஆகுது. நாக்க காமிங்க. அம்மா நாக்கு கலர் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. இது இன்னும் 1 வாரம் தான், அதுக்கப்புறம் இது மறந்துடுவோம். இதை நம்ம 1 வருஷத்துக்கு அப்புறம் இது கிடைக்காது.
வச்சிருக்கேன். இந்த நாவப்பழ கொட்டையை வந்து அம்மா சுகருக்கு சாப்பிடணுன்ட்டு பவுட்ரு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணுறதை உங்ககிட்ட காமிக்கிறேன். வச்சிருக்கேன் நான் காயில சரியா. எங்க வெயிலே காயில, மழை தான் பெய்யுது. ஓ அப்போ எடுத்துட்டியா? சாப்பிடலாம் வா. மீன் நான் ரொம்ப நாள் கழிச்சு அங்கே போனேன் பட்டு வீட்டுக்கு அரிசி வைக்கலான்ட்டு. அப்போ ஃப்ரெண்டு இருந்தான் ஒருத்தன், அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் அங்கேருந்து வரும்போதே வாசனை வந்துச்சு, எனக்கு பசிக்குது. வாசனை வச்சே பசிக்குது. இப்போ வந்து வடகம் தாளிச்சிய இந்த குழம்புல ஊற்ற போகிறேன். கொஞ்சம் வடம் ஓகேவா? இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன தெரியுமா பண்ணானே, வெங்காயம் தக்காளி அதுக்குள்ள வச்சன் வந்து நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவும் வாங்கி எடுத்தானே. நிஜமாவா? நிஜமா தான் வீடியோ கிளிப் இருக்கு. அப்ப இன்னைக்கு வத்சன் தான் வீடியோ எடுத்தானா? ஆமா நிஜமாவா? காய்கறி இதெல்லாம் வீடியோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், வத்சன் வந்து இப்பெல்லாம் வந்து அவரு செல்ல வச்சுக்கிறாரு, அவர் கவுண்டர் கொடுக்குறாரு. அம்மா அம்மா என்ன பண்ற, ஆயா என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு அவர் கேட்டு அவரே வந்து வீடியோ எல்லாம் எடுக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு வத்சன் தான் வந்து செல்ல பிடிச்சி வீடியோ எடுத்தானா? ஃபுல்லா இல்ல பட்டே ஒரு கிளிப் எடுத்தான். அதான் கொஞ்சம் ஒரு கிக்கு இல்ல, கொஞ்ச நேரம் எடுத்துட்டே இருந்தான். எடுத்துட்டே இருந்தான் அந்த வெங்காயம் அரியதெல்லாம். ஓகே ஓகே. இப்போ வந்து தூங்கிட்டான். அந்த பருப்பு கொஞ்சம் ஊட்டினா தூங்கிட்டான். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்குற சமயத்துல அம்மா வந்து இந்த வடகம் வந்து நல்லா எண்ணெய் காயட்டான். வடகம் வந்து காலியா போகுது. அம்மா வீட்ல இருந்து கொடுத்த வடகம் இங்க பாருங்க தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். வெயில் காயணுமே அதுக்கு. வெயில் காயும்போது போட்டுக்கலாம். வெயில் காஞ்சாதான் வடகம் போடணும். குழம்பு ஊத்திக்கோ. மாங்காய் போட்டுக்கோ. நீ மாங்காவே வாங்கிட்டு வந்து தரல, அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. போடு. எனக்கு ஓட மீன் ஓட, ஒரு மீன் வருமளவு, காத்திருக்குமா கொக்கு. இந்த மீன் ஏன் போட்ட எனக்கு வரிக்கு அவ்வளோ முள்ளா இருக்கும். முள்ளு இல்லாத மீன்னா மீன் சொல்லு பார்ப்போம். எல்லா மீன்லேயும் முள் இருக்கும் தான், ஆனால் வரிக்கவளையில் ஜாஸ்தியாக இருக்கும். கவளை மீன்லேயும் ஜாஸ்தியாக இருக்கும். சங்கரா மீன், ஜிலேபி மீன், வஞ்சர மீன். முள்ளு இல்லாத மீன் என்ன மீன்? விண்மீன், ஜாமீன், ஜாமீன், விண்மீன். இப்பெல்லாம் மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. காரணம் என்ன? வடகம். வடகம் வீட்டில் ரெடி பண்ணுற வடகம். நான் தான் குழம்பு வச்சேன். அப்போ நான் தான் காரணம். இதுக்கு முதல்ல நீ தான் குழம்பு வச்ச, அப்போ மட்டும் எப்படி கேவலமாக இருந்தது? கடையில் வாங்கி வச்ச வடகம். அதுவும் நான் தான். சாயந்தரம் நைட்டே ஆகிடுது. நான் அப்படியே நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். அப்படியே அம்மாவுக்கு அப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு, இது என்னன்னு, இது என்ன இது? அவுளு. கிருஷ்ண ஜெயந்திக்கு அவுல்லாம் வச்சு படித்தாங்கல்ல, நல்லா இருக்கு. பொட்டுக்கல்ல எல்லாம் அவள், அப்புறம் அவள் வேஸ்ட் ஆகிடும்ல. அதனால லைட்டாக தண்ணி ஊற்றி வெள்ளம்லாம் போட்டு சாப்பிட்றோம். பச்சன் வந்து சாப்பிட மாட்டாங்க ரொம்ப. வேணாமா. இப்போ இன்றைக்கி பொழுது நல்லபடியாக போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.